பேக்கரியை டெவலப் பண்ணதுலேருந்து பண்ண கொடு வெண்ணெய் கொடுங்கிற மாதிரி ஒருத்தன் இன்பாக்ஸில் வந்துட்டு ப்ரோ நான் உங்க பெரிய ஃபேனு ஒரு டைம் ஓத்தா துஷா தேஷ்பாண்டேன்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்கன்னு கேட்குறான்டா. சட்டையை கழட்டி நியூட்ஸ் அனுப்புங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, இதெல்லாம் கேட்பானுங்க போல. சரி ஓகே, இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா இது வரைக்கும் கரண்ட் ஐபிஎல் 2024ல இப்போ வரைக்கும் அடிச்ச செஞ்சுரியை நம்ம வந்து ரேட் பண்ண போறோம். இதை நீங்க வந்து நினைக்கலாம் இது வந்து ரோஹித் சர்மாவும் கோலி மேலேயும் வன்மத்தை கக்கறதுக்காகனே ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் இவனுங்க டிசைன் பண்ணி எடுத்திருக்கானுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உண்மைதான். மொத்தம் வந்து 6 செஞ்சுரிஸ் 5 பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுல அதான் 2 வந்து பட்லர் அடிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஃபேவரட் செஞ்சுரி என்ன நினைக்கிறீங்க? ஃபேவரட் செஞ்சுரினா இந்த பட்லர் லாஸ்டா கேகேஆர் கூட அடிச்சாங்கல்ல. சும்மா அது நான் செலக்ட் பண்ணலாம்ன்றது நீ வேற சொல்லு. சும்மா இரு, ஏன்னா அந்த மேட்ச் நான் ஃபுல்லா பாத்துட்டேன்டா. இல்ல ஒரு காமன் கிரிக்கெட் அதெல்லாம் முடியாது. வெங்கி ப்ரோ நீங்க சொல்லுங்க. எனக்கு அதேதான் ப்ரோ. யாராச்சும் கோலி ரோஹித் சரி நான் சொல்றேன். எனக்கு ஆக்சுவலி வந்து ரோஹித் செஞ்சுரி தான் ப்ரோ. இல்லைன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காது. அத வந்து ஃபைட்டிங் நாக்கு சுற்றி நின்று ஊரே அந்த பாட்டு போட்டு எடிட் போட்டு நீங்க வந்துட்டு நீங்க சொல்றீங்கல்ல. ஆக்சுவலா இப்ப கோலி கூட நீங்க சொல்லலாம், அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு பக்கம் இவன் வந்து சரி ஓகே ரொட்டேட் பண்றான் அடிக்கல கோலின்னு சொல்லலாம். 3 விக்கெட் தான் போயிருந்தது. ஆப்போசிட்ல அடிச்சலாம், அவன் தடவிட்டு இருந்தாங்க ஆப்போசிட்ல. ஆனா ரோஹித் சர்மா இப்ப பட்லர் எப்படி எடுத்து போனா ரோஹித்தோட தான் ஒஸ்ட் செஞ்சுரி சொல்ல போனா. கோலி அதே அவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்டா, என்ன டார்கெட் வைக்கணும் என்னன்னே தெரியாது. கிடையாது. நீ ஸ்டாட்டிஸ்டிக்கலா பாரு, ஸ்டாட்ஸ் நம்பர்ஸ் வச்சு பாக்கும்போது ரோஹித் சர்மாக்கு இப்ப மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கல, அடிக்க முடியாம போல, புரியுதா? வேணும்னே அடிக்கல. விராட் கோலி அவனால முடிஞ்சதே இவ்வளவுதான். சோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப விராட் கோலி தான் மோசமான செஞ்சுரின்னு எனக்கு தோணுது. நீ சூரியகுமார் யாதவ் யாரும் திட்ட மாட்டீங்க, டக் அவுட் ஆயிட்டு போனா எல்ஹெச்சி கூட. சரியா? 182 தான் சேஸ். ஓகே, வெறும் 182 தான் சேஸ் சார். அது எந்த ஸ்டேடியம்னா அதே சின்னசாமி ஸ்டேடியம் தான். ஓகே சரியா? 16 பால் 22டா? 16 பால்ஸ் 22 வர்ட்டா மாமா டுர்னு போயிட்டார். நின்னு ஆட வேண்டியதானே அந்த மேட்ச். டேய் அப்படி எல்லாம் இல்லங்க சார். என்ன கேக்குறேன், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கரெக்டான மேட்ச். ஒரு 200 250 அடிக்கலாங்கிற கேம்ல அவன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 140ல ஆடுறான். 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணுங்கிற சிச்சுவேஷன்ல அவுட் ஆயிடும். புரியுதா? விராட் கோலி இப்போ அடிக்காம அவுட் ஆனா ஆர்சிபில அடிக்க ஆள் கிடையாது. அட்லீஸ்ட் அவன் அடிச்சு என்ன ராரா சேவ் பண்றான்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியது. அதுதான் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. போன மேட்ச் வரைக்குமே விராட் கோலி இம்மிடியட்டா சீக்கிரம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆர்சிபி அவங்களோட ஹையஸ்ட் டோட்டல் கொண்டு வந்தாங்க 193. நீங்க அப்படி அவன் டீம்மேட்ட நம்பலன்னு வச்சுக்கலாம். நீங்க மத்தபடி பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க அவன் என்ன விராட் கோலி ஒருத்தன் தான் கிரிக்கெட்டர், என்ன உலகத்துல வேற எவனுமே கிரிக்கெட்டர் கிடையாது, வேற எவனும் பேட்டே பிடிச்சி பார்த்தது கிடையாது. இந்தியன் டீம்ல இருந்து இப்போ இருக்க பஸ் இந்தியா டீம் வேர்ல்டு கப்புக்கு போற ப்ராபபிள் 20 காட்டுறேன். மோஸ்ட் ப்ராபபிளி இப்ப என்னன்னா கோலி அண்ட் ரோஹித் தான் வந்து ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இருக்காங்க. சோ ஒண்ணுமே நீங்க கவலையே பட வேணாம். சரிங்களா? ஆளுக்கு 70 பாலுக்கு ஆளுக்கு ஒரு செஞ்சுரி அடிப்பாங்க ஓப்பனிங் இறங்கி. விக்கெட்லெஸ். சரியா? 200 ரன்ஸ். 4 ஓவர் எக்ஸ்ட்ரா போடுவாங்களா? 20 பால் 70 140 பாலா? 20 பால் அடுத்த மேட்ச்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம்டா. இந்தியன் ஃபேன்ஸ்க்கு என்ன, விராட் கோலி செஞ்சுரி அடிச்சு ஊனு கத்தணும், ரோஹித் சர்மா கத்தணும், நீங்க வந்து பாட்டு போட்டு எடிட் போடணும். தாராளமா உங்களுக்கு அது கிடைக்கும். வியூவர்ஷிப் கிடைக்கும், ரேட்டிங்ஸ் கிடைக்கும், டிஆர்பி கிடைக்கும். கப்பு இது வந்து அப்பட்டமா தெரியுது. என்னன்னா நீங்க ஹையஸ்ட் ஸ்கோர்ல போய் எடுத்து பாருங்க. இந்தியால டாப்ல ஹையஸ்ட் ஸ்கோர்ல யார் யார் இருக்காங்க இப்ப ஐபிஎல்ல கரண்ட்ல? ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில்லு, இவெல்லாம் வந்து இப்ப டாப் ஸ்கோர்ல இருக்கான். அவன் டீம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. மும்பை இந்தியன்ஸ்ல இருக்க பாதி பிளேயர் அங்க இந்தியன் டீம்ல ஆடிட்டு இருக்கான். ஆனா மும்பை இந்தியன்ஸ் இங்க 7வது இடத்துல இருக்கு நீ பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இது போயிருக்கோம். நீங்க கடைசியா பாக்கணும் சார். இப்பயே வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்ல. நீ வேர்ல்டு கப்ல இவ்வளவு நல்லா வெயிட் பண்ணிருக்க மாட்டான். நீ டீமை கலெக்ட் பண்ணி வர வைக்கலாம் இல்ல. லீக்ல செலக்ட் ஆகலாம் அவ்வளவுதான். சேம் நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு அனுப்ப மாட்டான். கவலைப்படாது. வந்து ரோஹித் சர்மா கோலி விட்டுறான். சீனியர் பிளேயர் ஒரு 2 சீனியர் பிளேயர் கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வேணும்னு வச்சுக்கோ. வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல 2 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோ. யார் இவங்க 2 பேருமா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தனை வந்து மிடில் ஆர்டர் ஏதோ ஒரு சில மேட்ச் ப்ரோ கண்டிப்பா இந்த மாதிரி சொல்றேன். அவங்க கூட ஒரு அக்ரஸர் காம்போ அனுப்பலாம். புரியுதுங்களா? இப்ப ரோஹித் இருக்கானா அவன் கூட வந்து நீ வந்து ரயன் பராக் அனுப்புற இல்ல அபிஷேக் சர்மா அனுப்புற, அந்த காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா வின்னிங் காம்பினேஷன். புரியுதா? கூட ஒரு அக்ரஸர் ரோல் இருக்கணும். ஒரு மயரே போச்சுன்னு அடிக்கிற ஒரு ரோல் இருக்கணும்.
இல்லன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு முதல்வன் படத்துல மாதிரி ஒரு விவேகம் உள்ள முதியவர், ஒரு வேகம் உள்ள இளைஞர், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லயாச்சும் அனுப்பணும். அதுல விவேகம் உள்ள இளைஞர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. அவரு தான் வந்து கில். அவன் இல்லடா எத்தனை செருப்படி உங்களுக்கு கொடுப்பான், நீங்க எத்தனை டைம் திருந்த மாட்டீங்க அதை சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவர்ஷிப் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டீம் செலக்ஷனே பண்றாங்க. பிளேயரோ காம்பினேஷனோ டீமுக்கு இருக்க சினர்ஜியோ கிடையவே கிடையாது. வியூவர்ஷிப் பேஸ் பண்ணி இவனுக்கு வந்து எடுக்கிறானுங்க. இந்த ஐபிஎல்லுமே ஒரு அப்பட்டமான உண்மை என்னன்னா, இந்த பிளேயர்ஸ்மே பர்டிகுலர் இந்தியன் ஸ்டார் பிளேயர்ஸ்மே அவன் டீமுக்காக ஆட மாட்டேங்கிறானு இண்டிவிஜுவல் ரெக்கார்டுக்காக ஆடுறாங்க. மேக்கிங் ஷூர் ஐ எம் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் கப் ஸ்குவாட். என்னன்னா இப்போ 7-8 மேட்ச் இஃப் ஐ கெட் அவுட் சீப்லி, நான் வந்து 2 ரன் 3 ரன் டக் அவுட் இந்த மாதிரி ஆயிட்டேன்னா ஐ வில் நாட் பி கன்சிடர்ட் டு வேர்ல்ட் கப் ஸ்குவாடுங்கிறது கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அது நோக்கி தான் ஆடுறாங்க. ஃபார் நீங்க ஏன்னா அவங்க டீம் ஃபிளரிஷ் ஆகல. அவங்களால எந்த டீமுமே ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு எத்தனை ஆடினாங்க? இதுல இருக்க லிஸ்ட்ல மேட்ச் வின்னிங் நாக்கு எத்தனை பேர் ஆடினாங்க? ரீசெண்டா மேட்ச் இப்போ ஒண்ணு இல்ல, ரிஷப் பந்த் டீம்ல எடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் நோ டிஸ்ரெஸ்பெக்ட். எனக்கு வந்து ரிஷப் பந்த் மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. சரியா, டெஸ்ட் கிரிக்கெட் லெஜண்ட். இந்தியாவுக்கு வந்து பெரிய மேஜர் ரோல் ஆடி இருக்காரு. பட் இப்பதான் அவர் வந்து ரீஹாப்ல இருந்து வந்திருக்காரு. புரியுதா? ரீஹாப்ல தான் வந்திருக்காரு. இன்னும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து இன்னும் ஆடவே இல்லை. ரொம்ப தூரம் இன்னும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஆடல. பெரிய பிரேக்ல இருக்கு. அப்படி அவங்கள டைம் கொடுத்து தான் வந்து நீ ஒரு பெரிய மேட்ச் பெரிய டோர்னமெண்ட் கூட்டு போனோம். ரிஷப் பண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ப்ராபபிள் T20. அது சிம்பிளி என்னன்னா சிம்பத்தி கோட்டா. ரிஷப் பந்த் வந்து அவன் வந்து மேட்ச் ஜெயிக்கிறானோ இல்லையோ, அவன் ஒரு மேட்சுக்கு ஒரு 30 ரன் அடிச்சா கூட ஒரு எடிட் ஆக்சிடென்ட்ல இருந்து அங்கிருந்து அப்போ ஒரு கேஜிஎஃப் எடிட் இங்கேருந்து வந்து இவர் வந்து 30 ரன் அடிச்சாரு. இவனுக்கு வந்து பியூரா வியூவர்ஷிப் மணி பேஸ் பண்ணி தான் போறானுங்க. இவனுக்கு போகும்போதே டோர்னமெண்ட் வின் பண்ணுங்கிற ஐடியாலே போல. எப்படியோ ஒன்று இதை ஒரு சாலிட் டீம் கொடுத்துட்டானுங்க. ஃபண்டமெண்டலி இந்த வந்து போன சின்ன சின்ன டீம்லாம் அடிச்சு இதுக்கு போயிடுவானுங்க, நாக் அவுட்ஸ் போயிடுவாங்க. அங்க போய் செனா கண்ட்ரில உருண்டை வாங்கிட்டு வந்துருவானுங்க. எப்படியோ ஒரு ஏஷியன் கண்ட்ரி ஃபிக்சர்ஸும் இவனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவானுங்க. ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் இவனுங்கெல்லாம் பிடிச்சி நான் எவ்வளோ முடியுமோ லீக்ல கிளியர் பண்ணிட்டு மேலே போயிடுவானுங்க. எப்படியும் நாக் அவுட்ல நீ எதர் உன் லக் இருந்தா ஏஷியன் கண்ட்ரியே அவனாச்சும் வந்து நாக் அவுட்ல வருவான். லக் இல்லைன்னா செனா கண்ட்ரி வருவான். அப்போ வந்து கரெக்டாக கொடுப்பாங்க, வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஃபைட்டிங் வெல் ஃபாட் இந்தியன் டீம் சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டமான டைம்ல சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. எது பெஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி இப்போ வரைக்கும் சொல்லுங்க. போராடுறான்டா அப்பா. யாரு? சுனில் நரேன். சுனில் நரேன் ஆக்சுவலா சூப்பரா ஆடுறான். அதாவது அவனை சும்மா கம்பீர் தான் ஆக்சுவலா வந்து ஹர்ட்டா வந்து ஆட வச்சது. இப்ப மறுபடியும் தினேஷ் கார்த்தி போயிட்டு தம்பி நீ ஒரு பவுலர்னு மறந்துடாத உள்ளே உட்காருன்னு சொல்லி ஒரு ஆனா இப்ப மறுபடியும் வந்துட்டு என்னன்னா அவன் வந்தா வருது வரனா போகுது. ஏன்னா அவனுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருக்கானுங்க. சும்மா அவனை இறக்கிற ஒரு லக்கு தானே, லக் ஃபேக்டர் தான். பட் இருந்தாலும் ஒரு பவுலரா வந்து இது இவ்வளவு பால பேஸ் பண்ண முடியாது. எவ்வளவு நல்ல பவுலரையும் அடிக்கிறான். ஆக்சுவலா நல்லா தான் அடிச்சான். ஒன்னும் வந்து காட்டு சுத்தலாம் கிடையாது. நல்லா பார்த்து கிளியர் பண்ணி விடுறான். நல்லா பவர் இருக்கு அவன்கிட்ட. நல்லா கிளியர் பண்ணி விடுறான். ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தா 2 இன்னிங்ஸும் என்ஜாய் பண்ணலாம். 2 இன்னிங்ஸும் செம்மையா இருந்துச்சு. பட்லரோட இன்னிங்ஸும் நல்லா இருந்துச்சு, நரேனோட இன்னிங்ஸும் செம்மையா இருந்துச்சு. இப்போ உண்மையாலுமே ஆல்ரவுண்டர் செம்மையா ஓப்பனிங்ல இறங்கி அடிக்கிறான். ஸ்பின் பால் போட்டு விக்கெட்ஸ் கீ விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துறான்டா ஸ்பின் பவுலிங்ல. ஆனா தலைவர் சக் அடிக்கிறாருங்கிறது ஓகே, அது எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. கையை நல்லா மடக்கி சக் அடிக்கிறாப்ல. அவ்வளவு ஐபிஎல் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அது ஐசிசில கிளம்புவா தம்பி அப்படின்ட்டாங்க. ஐபிஎல் எல்லாம் ஸ்கூட்டினில வரும். 15 டிகிரிக்கு மேல எல்போ பெண்ட் ஆக கூடாதுடா. அவன் நல்லாவே பெண்ட் பண்றது தெரியுது. செக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கான். பட் எப்படி அதை அலோவ் பண்றான்னு புரியல. பட் ஸ்டில் பேட்டிங் வைஸ் லெஜெண்டரி ஆடுறான்டா. ஹெட்டோட செஞ்சுரியும் சூப்பர் இருந்துச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த மாதிரி ஏன்னா ஒரு கண்டினியூஸா ஒரு 4 மேட்சஸ் வந்து லாஸ்ட்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்தானுங்க. சரி கண்டிப்பா ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஆர்சிபி அவங்களோட எல்லாத்தையும் கனவு எல்லாத்தையும் வந்து அந்த பவர் பிளேலயே வந்து சுக்கு சுக்கா நொறுக்கி விட்டான். ஹெட்டும் ஜெயிஸ்ட் எஸ் அப்படி பண்ணிருக்கணும்டா. ஆஃப் சைடு பால் போட்டுக்கலாம். ஃபுல்லா லெக் சைடு இல்ல உள்ளேயே போடுறானு. அவன் அங்க போட்டாவே வெளுக்குறான். வெளியவே பலார் பலார் நடிச்சிட்டு இருக்கிறான். அவங்க நல்லாதான் போட்டாங்க. நீ தேவலாம சரிங்க சார் சரிங்க சார் ஓடி வந்து அங்கேயே போறேன். மேட்ச் தோத்துட்டு இருக்கானுங்கடா. எதுக்குடா ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்துறாங்க எனக்கு புரியலடா. மேட்ச் கடைசி ஒரு 45 ரன் வேணாலும் ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்துறாங்கடா. எதுக்குன்னே புரியல. இந்தியன் டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நீங்க மறுக்க அங்கிட்டு போறீங்க பாருங்க. 4 வருஷம் ஸ்பேன் இல்லையா? ரோஹித் சர்மா சார்ஜ் எடுத்து 4 வருஷம் ஸ்பேன்.
அதுல வந்து 3 வேர்ல்டு கப் 3 டோர்னமெண்ட் ஒரு ஏசியா கப்பும் லாஸ் ஆயிடுச்சுல. 4 மேஜர் டோர்னமெண்ட் ரோஹித் சர்மா கேப்டன்ஸ்ல போயிடுச்சு. வேற எந்த டீமா இருந்தாலும் கேப்டன்சி ரீட்டைன் ஆகுமா? வேற எந்த டீம்லயாச்சு? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு வேர்ல்டு கப் ரன் ஃபைனல்ஸ்ல தோத்தாலே சங்ககாரால இமிடியேட்டா ரிட்டையர்மென்ட் கொடுத்தாங்கல 2011ல இமிடியேட்டா சங்ககாரால எல்லாருமே அப்படிதான் ப்ரோ. ஆஸ்திரேலியால கிளார்க்கெல்லாம் 2015 வேர்ல்ட் கப் ஜெயிச்சே கிளம்பிட்டான் ப்ரோ. அதான் இவன் இன்னும் எதுக்கு லைக் அதாவது ஒரு ஒரு நீங்க வந்து கேப்டனா இருக்கீங்க. ஒரு 3 டோர்னமெண்ட் தோத்தக்கு அப்புறமா நியாயமான ஒரு ஆளா இருந்தா என்ன பண்ணணும்? ஓகே நான் கேப்டன்சில இருந்து ரிட்டையர் ஆயிக்கிறேன்னா சொல்லணும்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் வந்து ஒரு சிங்குலர் பர்சனுக்கு போயிருது. புரியுதுங்களா? நீங்க இப்போ வந்து அந்த ரோஹித் சர்மா அந்த மும்பை இந்தியன்ஸ் லாபிக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இப்போ போயிடுச்சு. இது இருந்திருக்கு. நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். இது இல்லாம இருந்தது கிடையாது. சென்னைக்குமே இருந்துச்சு ஒரு டைம்ல. சீனி மாமா இருந்தப்ப சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் மேஜரா வந்து இந்தியன் டீம்ல இருந்தாங்க. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம கேள்வி கேட்கல. அந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிற பிரச்சனையே இது வந்து புதுசா தான் வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எனி டைம்ஸ் தேர் ஹஸ் பின் இன்ஃப்ளூயன்ஷியல் பாலிடிக்ஸ், ஃபேவரட்டிசம் எல்லா டைமும் இருந்திருக்கு. பட் ஜெயிச்சிட்டு இருந்தா நீங்க கேள்வி கேட்க மாட்டோம். நீ ஃப்ராடு பண்ணி கூட ஜெயிச்சிரு. யாருமே கேள்வி கேட்க போறது கிடையாது. இப்ப எந்த எனக்கு தெரிஞ்சு எந்த கிரிக்கெட்லயுமே இவ்வளோ கப்பு தோத்து 4 மேஜர் லீக்ஸ் தோத்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டில் இஸ் கண்டினியூங் ஆஸ் த நெக்ஸ்ட் கேப்டன் வித்தவுட் கொஸ்டின். ஒரு ஸ்க்ரூட்டினி கிடையாது. யாரும் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப் தோத்துட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? திருப்பி யாரை கேப்டனா போடுவாங்க? எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க மும்பை இந்தியன்ஸ் லாபி அப்படின்னு சொல்லும்போது மும்பை இந்தியன்ஸே ரோஹித் சர்மா கேப்டன் தூக்கிட்டாங்க 3 வருஷம் கப் இல்லாம. அதுதான் இல்ல அது என்னன்னா அது ஒரு ஷிஃப்ட் இன் மொமெண்டம். புரியுதுங்களா? அந்த மும்பை இந்தியன்ஸ் லாபிக்குள்ளேயே 2ஆ பிரிஞ்சிருக்கானுங்க இப்ப. புரியுதுங்களா? சடன்லி இவ்வளவு நாளா ரோஹித் சர்மா பேக் பண்ணிட்டு இருந்தவங்க சடன்லி தே வாண்ட் டு மூவ் அவே ஃப்ரம் ரோஹித் சர்மா. ஹர்திக் பாண்டியா பேக் பண்றாங்க. அண்ட் ப்ராபப்ளி ஹர்திக் பாண்டியா 1-2 மேட்ச்ல அவனுக்கு ரிசப்ஷன் நல்லா இருந்திருந்தா இமிடியேட்டா ரோஹித் சர்மாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்திருக்காது இந்த T20 வேர்ல்டு கப்க்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய T20 மேட்சஸ்க்கு வந்து தேவர் கன்சிடரிங் ஹர்திக் பாண்டியாஸ் கேப்டன். புரியுதுங்களா? பட் இந்த மும்பைக்கு இந்த சீசன் நல்லா போயிருந்ததுன்னா ப்ராபப்ளி ஹர்திக் பாண்டியா கூட பீன் கேப்டன். யா அவன் வந்து வேர்ல்டு கப்க்கே அவன் தான் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்திருப்பான். பட் இப்ப அவங்களுக்கு பெரிய எதிர்பார்க்காத அடி என்னன்னா ஹர்திக் பாண்டியா இஸ் அன் இம்மன்ஸ் பிரஷர். அவன் வந்து ஒரு டீசென்டான பிளேயர் தான். பட் பயங்கர ப்ரெஷர்ல இருக்கான். அவனால ஏன்னா ஒன்னு அவனோட பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் வைஸ், இன்னொன்னு ஆடியன்ஸ் அவனை வந்து எங்க போனாலும் ஸ்க்ரூ பண்றானுங்க. அது அவனுக்கு வந்து ரோஹித் சர்மா அதை விட்டு வேடிக்கை பார்க்குறான். என்ன சொல்றானுங்க? ரோஹித் சர்மா வந்து ரோஹித் சர்மாவும் வேற ஒருத்தர் கேப்டன்சி வாங்கினவன் தான். மும்பை இந்தியன்ஸ் பிறந்ததுல இருந்து அவனை கேப்டனா தான். புரியுதுங்களா? கேப்டன்சி ட்ரான்ஸ்ஃபர் அந்த கேப்டன்சி இதே மாதிரி தான் நடந்தது. நடு சீசன்ல தான் தூக்குனானுங்க. எல்லா டைமும் கேப்டன்சி மாறுறது தான். சரிங்களா? கோலி கிட்ட இருந்தா ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்து, தோனி கிட்ட இருந்தா கோலிக்கு வந்துச்சு, கோலி கிட்ட இருந்தா ரோஹித்துக்கு வந்துச்சு. அதுக்காக யாரும் வந்து ரோஹித்தை போய் அபியூஸ் பண்ண கிடையாது. இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல். இன்னொன்னு லாஸ்ட் டூ இயர்ஸா நீயும் பெர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட் 2-3 இயர்ஸா நீ பெர்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா மோஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக்ல மோஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக் வந்து இப்போ ரோஹித் சர்மா தான் கடைசியா அந்த ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ இட் இஸ் உன்னோட ஹேண்ட்ல இல்ல. ஸோ அதனால மாத்துறானுங்க. இவனும் என்ன பண்றான்னா ஒரு 3வது மேட்சா என்னமோ ரோஹித் சர்மா வந்து ஆடியன்ஸை வேணா கத்தாதீங்கன்னு சொன்னேன்னு சொல்றேன். அப்போ 2 மேட்சா நீ என்ன பண்றது? உன் காதலியே விழுவலையா? அபியூஸ் பண்ற வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்துட்ட. யூ நெவர் கேவ் சப்போர்ட் ஆஃப். கொஞ்சம் சவுண்ட் கம்மியாயிடுச்சு. என்ன கம்மியாயிட்டீங்களேன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல இப்போ வந்து அவர் தியாகி போஸ்ட் அவருக்கும் சுற்றி நின்று ஊரே அந்த பாட்டு அவருக்கு வேணும். அதனால அவர் வந்து ஆடியன்ஸ் வந்து அவர் வந்து ஒரு 3rd மேட்சோ 4th மேட்சோ வந்து அமைதியா இருக்கு சொல்லி சொன்னாரு. ஏன் அந்த 2 மேட்ச் உனக்கு என்னாச்சு? ஃபுல்லா அபியூஸ் தானே பண்றாங்க. நீ ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கலாம். புரியுதுங்களா? விராட் கோலி மேல எனக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்கலாம். பட் நவீன் உலக்க வந்து எல்லாருமே ஆடியன்ஸ் அபியூஸ் பண்ணப்ப டெல்லியில அவன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்போர்ட் பண்ணான். இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணான். அன்னைக்கு அவன் ஒரு ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டான். அந்த பிரச்சனையை அவன் தான் ஆரம்பிச்சாங்கிறது இருக்கட்டும். சரியா? தேவையில்லாம அதாவது அவன் பண்றது புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுற கதை தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் அவன் வந்து அந்த இடத்துல அவன் சும்மா நிக்கல. சும்மா நின்று வேடிக்கை பார்க்கல. அவன் வந்து நவீன் உலக்கு பிரச்சனை அப்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் 2-3 அதை என்ஜாய் பண்றான். ஆக்சுவலா ரோஹித் சர்மா அவனோட ஃபேன்ஸ் அவனை அபியூஸ் பண்றதை பேரலி என்ஜாய். அவனுக்கும் ஹர்ட் ஆயிருக்கான். இல்லன்னு நான் சொல்ல வரல. பட் வாட் ஹர்திக் பாண்டியா சொல்ற, நீ மேனேஜ்மெண்ட்டை தான் நீ வந்து கேட்கணும். அவனுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவன் ஆடுறான். உனக்கு கேப்டன்சி கொடுத்தப்ப இல்ல விராட் கோலி இருக்காரு நான் வரலன்னு நீ சொன்னியா? நீ எடுத்துக்கல. உனக்கு இந்தியன் கேப்டன்சி கொடுத்தப்ப ஐயோ விராட் கோலி இருக்காரு நானும் அவரும் பழகிட்டோம் இத்தனை வருஷமா இதா இருந்துட்டோம். உனக்கு கிடைச்சோடனே நீ ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணல. உனக்கும் அவனுக்குமே ஒரு பெரிய ஃபிரிக்ஷன் இருந்துச்சுல.
இது வந்து அந்த கேப்டன்சி ஒன்னும் லைக் ஸ்மூத் தோனி டு விராட் நடந்த மாதிரி ஸ்மூத் டிரான்சிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. லைக் கங்குலிலாம் இன்வால்வ் ஆகி நிறைய டிராமாவோட தான் அந்த கேப்டன்சி சேஞ்சும் நடந்தது. இல்ல அந்த டைம்ல இவன் சொல்லியிருப்பான், நான் T20ல மட்டும் தான் கேப்டனா இல்லைன்னு சொன்னேன், நீங்க ஒன்டேலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கோலி சொல்லிட்டு இருந்தான்ல, கிளைம் பண்ணிட்டு இருந்தான்ல அந்த டைம்ல. ஆமா, அந்த டைம்ல கோலி ரொம்ப டிப்ரெஸ்ஸா சுத்திட்டு இருந்தான் பேசிக்கலி. அப்பதான் வந்து தோனியோட அருமை எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. தோனி மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, பேசினாரு, நல்லவர் வல்லவர்னு. அப்பதான் புகழ் பாட ஆரம்பிச்சான். இல்ல அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈவன் எல்லாத்துக்குமே ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம் வந்து தோனி வந்து ஹி பாஸ்ட் ஆன் த பேட்டன் டு கோலிங்கிற மாதிரி. பட் கோலியை க்ரூம் பண்ணாரு. பட் இருந்தாலும் பாசிங் ஆன் த பேட்டன் வந்து ஸ்மூதெல்லாம் கிடையாது. அதுதான் உண்மை. நீங்க நிறைய இன்சைடர் நியூஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த டைம்ல வந்து தோனி வாஸ் ஆல்சோ ஈவன் ஃபோர்ஸ் டு ஹேண்ட் ஓவர் த கேப்டன்சி டு கோலி. ஏன்னா அவர் வந்து ஒரு பீரியட் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. இல்ல வேர்ல்ட் கப் வரப்போகுது, ஸோ அதுக்குள்ள வந்து கோலி கொஞ்சம் ட்ரெயின் ஆகும், நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு வீட்டுக்கு போய் சீஃப் செலக்டர் உட்காந்து கன்வின்ஸ் பண்ண வச்சதுதான் கோலிக்கான கேப்டன்சி. பட் கோலி வந்து அதை அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாப்ல. ஈகோ கேரி பண்ணாதது தோனிட்ட மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. பெருசா போய் எதுவுமே வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டான். தோனிட்ட ஏதாவது ஒன்னா ஓடி போய் கேள்வி கேட்பான். ஃபீல்ட் செட்டுக்கும் கேட்டுக்குவான், டிஆர்எஸ்க்கும் கேட்டுக்குவான். அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். பூனேல இருக்கும்போது கூட தோனிட்டு வந்து கேப்டன்சி வாங்கி ஸ்மித்திட்ட கொடுத்தாங்க. அப்ப நம்ம ஸ்மித் மேல யாருமே ஃபேன்ஸ் யாருமே அவங்க மேல காண்டாவல. யாருமே ஆர்பிஎஸ்ஜி சப்போர்ட் பண்ணல. நான் காண்டான ஸ்மித் மேல காண்டாவல. ஏன்னா காண்டாவல மேனேஜ்மென்ட் மேல காண்டானோ. ஒயின்கா மேல நான் இன்னும் காண்ட்ல தான் இருக்கேன். சரியா? ஸ்மித் மேல காண்டாவல. அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு பொட்டன்ஷியல் நல்லா விளையாண்டா அவன் ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரா இருக்குது. அவன் பிரச்சனை இல்லை. அவன் மேல காண்டாய் ஒண்ணும் பண்ணும். ஸ்மித்தை யாருமே அபியூஸ் பண்ண கிடையாது. ஸ்மித் பேட்டிங் வரப்ப தோனி நேரா கத்துனாங்களா? அதெல்லாம் ஒன்னும் கத்து கிடையாது. இவனுங்க அம்பானி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானுங்களா? புரியுதா? இவனுக்கு ஈஸியா கிடைச்சது யாரு? இவன் தான் சப்ரி, ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஈஸி டார்கெட். முக்கியமான வில்லனே இவனுக்கு. ஏன்னா அவன்ல சச்சின் எழுகிறா இல்ல, அவரு தேவுடு. அவரு வந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன். இவரு அம்பானி ஐயோ அவரு தாங்க எங்களுக்கு சோறு போடுற சாமி, அதனால அவரை கேள்வி. ஹர்திக் பாண்டியா அவன் ஒரு ஈஸி டார்கெட், அவனை வந்து கலாய்ங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா அவனுக்கு வந்து இந்தியாவுக்கும் லாஸ், மும்பை இந்தியன்ஸ்க்கும் லாஸ். அவன் பெரிய ப்ரெஷர்ல தான் இருக்கான். இத்தனைக்கும் ஹர்திக் பாண்டியா நிறைய கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடி இருக்கான் மும்பைக்கு. 4 கப்பு. ஹர்திக் பாண்டியா இஸ் 4 டைம் ஐபிஎல் வின்னர் ஃபார் மும்பை. இவ்வளவு பண்ணியுமே லைக் இவ்வளோ ஒரு ஹேட்டுக்கு லைக் ஐ டோன்ட் திங்க் ஹி டிசர்வ்ஸ் தட். இன்னொன்னு, நான் ரோஹித் சர்மா கேப்டன்சியே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து சீரியஸ்லி நான் வந்து பயாஸ்டா இருக்கலாம். நான் வந்து தோனி கேப்டன்சிக்கு அப்புறமேட்டு டீம் லீட் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்டு வித் விராட் கோலி. விராட் கோலி எதுக்காகனா அவன் வந்து பிளேயர்ஸ் மேலே ரொம்ப அக்ரெசிவா இருந்தான். கேட்ச் விட்டா ரொம்ப ஓவரா திட்டுவான், ஓவரா கத்துவான். he will not keep his calmness. ஏன்னா நீ ஒரு காமா இருந்தால் தான் அந்த காம்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் டீம்ல எல்லாத்துக்குமே. ஸோ மேஜரா என்னன்னா அங்க வரவனும் கிட்டத்தட்ட அவன் 10 years 12 years 15 years வந்து கிரிக்கெட்டுக்குனே அவன் லைஃப் அர்ப்பணிச்சு தான் அவன் டீமுக்கு வரான். அவன் வேணும்னு ஒரு கேட்சை கீழே போட போறது கிடையாது. அவன் குடும்பம் குட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. அவன் போய் வேணும்னு பண்ண போறது கிடையாது. இட் இஸ் பியாண்ட் இஸ் கண்ட்ரோல். ஸோ அவன் வந்து பண்ணிட்டாங்கிறப்ப அவன் அக்ரெசிவா விராட் கோலி அவன் மேலே அக்ரெசிவா இருந்தால் எனக்கு பிடிக்கல. பட் ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறம் தான் விராட் கோலி எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த புவனேஸ்வர் குமார் கீழே மூஞ்சிக்கிட்டே பால் எட்டி உதைச்சது, அஸ்தீஷ் இங்க போய் கேள்வி கேட்க போனப்ப போடான்னு சொல்லிட்டு போனது. விராட் கோலி வந்து அக்ரெசிவா இருந்தான். பட் இவன் வந்து இன்சல்ட் பண்றான், ரொம்ப கேவலமா இன்சல்ட் பண்றான். இதுதான் இவங்களோட பெரிய ஒரு ஓப்பனா ஒரு மேட்ச்ல அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கும் போது இதுல சொல்றேன். புவனேஸ்வர் குமார்ங்கிறது அவன் உனக்கு மேல லெஜெண்ட் பவுலிங்ல. அவனோட அவன் வந்து ஒரு அவன் மேல ஒரு கோவமே வராதுடா புவனேஸ்வர் குமாரை பார்த்தா. எப்பறம் அவன் மேல கோவப்படுற? நீ புவனேஸ்வர் குமாருக்கு அப்படி பண்றானா நீ இருக்கிறதுல ஒரு கேவலமான பிறவியா தான். எங்கேயோ போயிட்டாங்க சார். அதான்டா இப்ப ஒரே ஒரு விஷயம், இந்த T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னா பிட்ச் வந்து இப்ப யூஎஸ்ல ஆடுறாங்களா இந்த வேர்ல்ட் கப்? இப்ப என்னன்னா அந்த பிட்ச் பத்தி பெருசா நம்மளுக்கு டேட்டா இல்ல. ஏன்னா இப்பதான் நிறைய கிரவுண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிட்ச் பத்தி பெருசா டேட்டா இல்ல. ப்ராபப்ளி அது ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இல்ல, ஸ்பின் அசிஸ்ட் பண்ணுது, இந்தியன் பிட்ச் மாதிரியே ஓரளவுக்கு ரெடி ஆகுதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா மட்டும்தான் we have upper hand ஜெயிக்கிறதுக்கான. ஆமா டெஃபினெட்லி லைக் இந்த ப்ராப்ளம் காலகாலமா இந்தியன் டீமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தானே. நம்ம போயிட்டு பாகிஸ்தான் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஒருத்தன் வந்து போடுவான், அப்படியே டான்ஸ் ஆடுவானுங்க. 3-4 பேர் மார்ச் பாஸ் போவானுங்க, அப்புறம் ஒரே ஒருத்தன் கிளச் பண்ணுவான். அது ஒரு மேட்ச் நடக்கும், எல்லா மேட்சும் நடக்காது ஆப்வியஸ்லி. அதான் ஸோ
பிட்ச் ஹெல்ப்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்கு அப்படின்னா முடிஞ்சானுங்க. யூஎஸோட கேப்டன்லாம் இந்தியா தான். ஸோ இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது போட்டு அவன்டா அந்த சந்த் இருக்கான்ல. ஆமா. அவனை யூஸ் எடுக்கலடா. எடுக்கலையா? எடுக்கலடா. ஆண்டர்சன்டா லெஃப்ட் ஹேண்ட் இப்ப வந்து மும்பை கூட விளையாண்டானே லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ். அவன் இப்ப யூஎஸ் போயிட்டான்டா. சரி, அது யூஎஸ் டீம் ஆடிட்டு இருக்கான்டா. டேய் நிறைய பேர் ரொம்ப இந்த ஃபால்க்னர் இவன்லாம் ஒரு சீரீஸ்ல நம்மள வந்து பயங்கரமா செஞ்சாங்க. ஆனா திடீர்னு காணாம போயிட்டானுடா. எனக்கு அதாவது ஃபால்க்னர்லாம் உலகத்துல இருந்து எப்படி அழிஞ்சானே எனக்கு தெரியல. எப்படி அழிஞ்சானே தெரியல. ஆனா என்ன தெரியுமா, ஃபால்க்னர் வந்து பவுலர் தான். அவனை ஆல்ரவுண்டர் ஆக்குனதே இந்தியா தான். அதாவது இஷாந்த் சர்மா ஓவர் தானே. இஷாந்த் சர்மா ஓவர் இல்ல, அவன் அடிச்சதுக்கு யார் ஓவர்ல அடிச்சாங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். சும்மாதான் இருந்தான். ஓவரா போய் ஸ்லெட்ச் பண்ணிட்டானுங்க. தவான் போயிட்டு யாருக்கா கால் அடிபட்டு போய் நொண்டிலாம் காமிச்சான். இருங்கடாடே மேட்ச் தோத்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா தோத்துட்டானுங்க. பட் அடிச்சான். அன்னையில இருந்தா இரா பேட்டிங் ஆடுற அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் 52 பால்ஸ்க்கு ஓடிஐல செஞ்சுரி அடிச்சாரு வீராட்னாவா? அதான்டா வீராட்னா வந்து அப்சல்யூட்லி ரெஸ்பெக்ட். புரியுதா? கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அப்சல்யூட் லெஜெண்ட். உங்களை கூட்டு போனா இனிமே நீங்க ஹையஸ்ட் ஸ்கோர் அடிப்பீங்க. பட் ஒன்னு புரிஞ்சுக்குவாங்க, டீம் இந்தியாவோட சிச்சுவேஷன் உங்களையும் ரோஹித்தையும் தாண்டி மூவ் ஆன் பண்ற சிச்சுவேஷன் போயிடுச்சு. இது இப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்தியா உருப்படாது. இந்தியா டீம் உருப்படாது. உங்க 2 பேர்த்தையும் கழிச்சுட்டு உங்களை விட மோசமான பிளேயர் இருந்தாலும் அவனை கூட்டு போய் ஆடணுங்கிற சிச்சுவேஷனுக்கு இப்ப டீம் இந்தியா போயிருக்கு. அதை இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். கொஞ்சம் பெஞ்சை காலி பண்ணுங்க. அவனுலாம் ஒரு டைம்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டைர்மென்ட் கொடுத்துட்டு போலாம். இப்ப வந்து ரோஹித் சர்மா இத்தனை ஐசிசி டோர்னமெண்ட் தோத்துட்டான். ஒரு ரிக்டு வேர்ல்டு கப். இதுக்கு மேல அவனுக்கு செட்டிங் பண்ணி தரவே முடியாது. சரியா? எல்லாமே பண்ணி வச்சுப்பா, நீ போய் ஆடி ஜெயிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்டு வேர்ல்டு கப். அதை தோத்துட்டான். கேப்டன்சில இருந்து போனான். ஏன் தெரியுமா கேள்வி வரமாட்டேன் வேற கேப்டனுக்கு? ஏன்னா வேற யாரையும் கேப்டன் மெட்டீரியல் இன்னும் உனக்கு ரெடி பண்ணல. இவங்களை தாண்டி இப்பதான் ஒரு 6 மேட்ச் ஒருத்தர் கேப்டன் பண்றாரு. அவர்தான் ஃபியூச்சர் கேப்டன், தெரியும்ல. அதான்டா, தோனி இருக்கப்ப தோனிக்கு ஒரு பிரஷர் இருந்துச்சு, கோலிக்கு நீ எப்ப தருவேன்னு. புரியுதா? ரோஹித்துக்கும் ஒரு பிரஷர் இருந்துச்சு. ஏன்னா ரோஹித்தும் பார்ட் ஆஃப் தோனி ஏரால இருந்து வந்தவங்க தான் அவங்களாம். தோனி ரோஹித்ல வந்து தோனி கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா அவன் வந்து ஓப்பனரா மாத்தினதே தோனி தான். அங்கெல்லாம் தான் நீங்க மும்பை இந்தியன்ஸ் குரூம் பண்ணிச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அவனை ஓப்பனரா மாத்தி அவனை பேக் பண்ணி ஒரு நல்ல பிளேயரு பெருசா ஆடுவான்னு நம்பினதே வந்து ஒரு சீரீஸ்ல எல்லாம் 3 டக்கா என்னமோ ஆயிட்டு இருந்தான். அவன் 5 மேட்ச் இதுல 3 டக்கெல்லாம் ஆயிட்டு என்னென்னமோ அசிங்கப்பட்டு இருந்தான். இல்லைன்னா அவன் பொட்டன்ஷியலை பிலீவ் பண்ணி தோனி பண்ணான். பட் என்ன அதை தாண்டி இப்போ வந்து நெக்ஸ்ட் கேப்டன்னு நம்ம யாரையும் கை காட்டுற அளவு கூட அவனுக்கு டெவலப் பண்ணல. அதில் வந்து உஷாரா இருக்கானுங்க. எவனுமே ரெடியா இருக்கக்கூடாதுங்கிறது. நீ நல்லா யோசிச்சு பாரு. நம்ம கப் அடிச்சுமே துபாயில போய் அடிச்சுமே T21ல. அப்போ ஒரு T20 வேர்ல்டு கப் இருந்துச்சா அன்னைக்கு? அப்போ வந்து நம்ம ருத்ராஜ் துபாய் ராஜ் இருக்காருல்ல, அந்த துபாய் பிச்சில காட்டடி. அதான் நம்ம சொல்ற பும்ரா ட்ரெண்ட் போல்ட் எவன் வேணா போடு, காட்டடி அடிச்சிட்டு இருந்தான். ஆரஞ்சு கேப் ப்ரோ, ஆரஞ்சு கேப் வின்னர். சரி, ஆரஞ்சு கேப் வின்னர். இன்னொன்னு அவன் புது பிளேயர் எங்க இருந்தும் வரல. டொமஸ்டிக்ல பேய் அடி அடிச்சிட்டு இருந்தான். கரெக்ட், டொமஸ்டிக்ல பேய் அடி. சரியா? அடிச்சிட்டு இருந்தான். அடிச்சிட்டு வேர்ல்டு கப் அடுத்த 1.5 மாசத்துல 1 மாசத்துல என்னமோ அதே பிட்ச்ல தான் ஆட போறாங்க. செய்யது இந்திய டீம் வேறடா, ஐபிஎல் டீம் வேறடா. என்னடா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் என்ன சொல்றேன், அவனை எடுக்கல, போய் ஒரு நாள் வாங்கிட்டு வந்தானுங்க. எடுக்க மாட்டோம். நீ அப்புறம் டேய் நானே ஓப்பனிங்ல நியூசிலாண்டையும் தோத்துட்டானுங்க, பாகிஸ்தான்டையும் தோத்துட்டானுங்க. அந்த நாட் அவுட்ல அடிச்சானுங்க 152. அந்த மேட்ச் தான், அந்த பாகிஸ்தான் தோத்த மேட்ச் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வேர்ல்ட் கப்ல தோத்த மேட்ச். ஓகே. சோ இப்போ வந்து அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து மாஸ் காமிச்சாங்க. யாரு? நமீபியா, ஆப்கானிஸ்தான் இவனெல்லாம் அடிச்சு மாஸ் காமிச்சிட்டு என்டர்டெயின்மெண்ட் ரிட்டர்ன் வந்தாங்க. இல்ல ப்ரோ, பர்சனல் ஸ்டாட்ஸ் தான் ப்ரோ. லைக் முன்னாடில இருந்தே பர்சனல் ஸ்டாட்ஸ் பேஸ்டாவும் தான் இருக்கு. பர்சனல் ஸ்டாட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஒரு மாதிரி மேப் ஆகும் எப்பவுமே. இவங்க வந்து நல்லா இந்த பைலேட்டரல் சீரீஸ்ல போயிட்டு நல்லா ஸ்டாட் பேட் பண்ணிப்பானுங்க. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இவனுங்கெல்லாம் 200 அடிப்பானுங்க. நல்லா ஸ்டாட் பேட் பண்ணிட்டு ஐ திங்க் இந்தியன் ஃபேன்ஸுமே அதானே விரும்புறாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் ஆர் நாட் வெரி ஹாப்பி பிகாஸ் தேர் டீம் இஸ் வினிங் கப்ஸ். தே சீம் டு பி ஹாப்பி பிகாஸ் விராட் கோலி 50 செஞ்சுரி போட்டாரு, விராட் கோலி 100 செஞ்சுரி போட்டாரு. அதனால உங்களுக்கு என்னடா உங்க டீம் கப்பு ஜெயிக்குதாங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் இல்ல. இது வந்து சிம்பிளா எப்பனா அப்படியே டேக்கிங் பேக் டு சச்சின் ஏரா.
எஸ் எஸ் வித் டேக்கிங் பேக் டு சச்சின், கங்குலி இவனுங்க ஏரா லைக் Dravid எடுத்தீங்க சார். பெர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் அவனுக்கு பார்த்துட்டு இருந்தானுங்க. டீம் எங்க போனாலும் அடிதான். அதுல ஒரு பியூட்டி என்ன, பைலேட்டரும் தோத்துருவானுங்க. இங்க வந்து ஐசிசி ஈவெண்ட் மட்டும் தோத்துட்டு வரானுங்க. இவனுங்களுக்கு ஒரு டீம் காம்பினேஷன் புரிய மாட்டேது. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை எடுத்துட்டு போறீங்க, புரியுதுங்களா? இப்ப ஹையஸ்ட் ஸ்கோர் ரோஹித் அடிப்பான், ஹையஸ்ட் ஸ்கோர் கோலி அடிப்பான், கில்லு ஒரு பக்கம் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிப்பான். அக்ரஸருங்கிறத யார் ஆட போறான்? புரியுது? அதை அவனுங்க யோசிக்க மாட்டேங்கிறானுங்க. அதாவது டீம் சினர்ஜிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணி விளாண்டாதான் நீ வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் பண்ணி விளாண்டாதான் நீ டீம் ஜெயிக்க முடியும். வி ஒன் அ வேர்ல்ட் கப் வித் ஜோகிந்தர் சர்மா பவுலிங் த ஃபைனல் ஓவர். புரியுதுங்களா? இப்ப நீங்க எல்லா வேர்ல்டு கப் முடியும் போதும் வினோத், முன்னெல்லாம் எப்படின்னா எல்லா வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே வேர்ல்டு கப் வின்னருக்கும் ரெஸ்ட் ஆஃப் த டீம்ல இருந்து பெஸ்ட்டை பொறுக்குவாங்க. ரெஸ்ட் ஆஃப் த டீம்ல இருந்து பெஸ்ட்டை பொறுக்கி ஒரு டீம் கொண்டு வந்து ஒரு மேட்ச் வைப்பாங்க. எப்பயுமே இது ஒரு சாங்கியமா நடக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் வேர்ல்டு கப் வின்னரே உனக்கு அடிச்சிருக்கு இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா என்னதான் அவன்கிட்ட வந்து நீ மேபி உன்கிட்ட பெஸ்ட் பிளேயர் கழிச்சு எல்லாம் இருந்திருக்கலாம் அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த கரெக்டான ரோல் பிளேஸ்மெண்ட்ல ஆள் இருக்க மாட்டாங்க. கரெக்ட். அந்த டீம் காம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஃபில்லிங் தி ரோல்ஸ் டசன்ட் மீன் தட் தே வில் பிகம் தி பெஸ்ட் டீம். அவ்வளவுதான். பிக் மேட்ச் பிளேயரோ எடுக்கணும். பவுலிங்ல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பவுலரோ எடுக்கணும். நீ எல்லாமே பும்ரா, ஷமி இப்படி கொண்டு போனா விக்கெட் சுடுவாது. புரியுதா? நீ வந்து ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும், பவுலர் ஒருத்தர். புரியுதா? வேற பேட்ஸ்மேன் ட்ரை டு அட்டாக் இஸ் பவுலிங். அப்போ வந்து விக்கெட் கிடைக்குமாங்கிற மாதிரி யோசிக்கணும். இவனுங்க எல்லாமே டாப் ஸ்டாட்ஸ் இருக்கணும் கொண்டு போனா கண்டிப்பா முடியாது. there will be no variation. ஒரு ஆப்போனன்ட்டுக்கு பவுலிங் போறனால அவன சிங்கிள் ஸ்ட்ராட்டஜில அவனால வர முடியும், பேட்டிங் ஆனால அவனால சிங்கிள் ஸ்ட்ராட்டஜில வர முடியும். அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப புது செலக்டர் போட்டேங்கறாங்கன்னு வெச்சுக்கோ, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து இருக்காங்கன்னு வெச்சுக்கலாமே, அவங்களுக்கு உள்ள போகும்போதே வந்து மினிமமா ஒரு 5-6 பேர் சொல்லிடுவாங்க. விராட் கோலி என்னனாலும் சரி உள்ள இருப்பான், ரோஹித் என்னனாலும் உள்ள இருப்பான், இப்ப ஹர்திக் என்னனாலும் உள்ள இருப்பான். சரியா? சோ அவனுக்கு இருக்கிற ஆப்ஷனை இவங்களே ஒரு 7-8 பேர் எழுதி கொடுத்துருவானுங்க. சரியா? இவங்களெல்லாம் கம்பல்சரி உள்ள இருக்கணும்ட்டு. மீதி அவன் இருக்கிறதே ஒரு 5 பேர்த்து கூட எடுக்க முடியாது. சோ அப்படின்னா டைமே சொல்லிட்டேன், போன வீடியோல நான் சொன்னேன். என்னன்னா விராட் கோலி எடுக்கிறோங்கிறது இல்ல, எடுக்கலனா அந்த பிரச்சனையை அவனால ஃபேஸ் பண்ண முடியாது. கரெக்ட். ஏன்னா அவன் எடுக்கல அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பேட் ஃபார்ம்ல இருக்கான். பட் ஹர்திக் பாண்டியா நான் சொல்றேன் லீஸ்ட் டெசிஷன் ஹர்திக் பாண்டியாவை எடுக்கலடா. சரியா? கொஞ்சம் ஓரளவுக்கு லெஸ் ரிஸ்க் டெசிஷனா ஹர்திக் பாண்டியாவை இப்ப எடுக்கல. எடுத்து வேர்ல்டு கப் தோத்துட்டா ஈவன் அப்படியே செலக்டர்ஸ் மேல பழி விழுகும். நீ ஹர்திக் பாண்டியாவை எடுத்திருந்தா இந்த இன்னிங்ஸ்ல வந்து ஓவர் போட்டு இந்த இடத்துல இங்க ரன் அடிச்சு போட்டிருப்பான். இந்த பிரச்சனையை அவன் ஃபேஸ் பண்ண வேணாம்னு சொல்லி பெஸ்ட் டீம் அனுப்பிச்சிடுறேன், இனிமேல் டீம் பிரச்சனை, அவன் அடிக்கிறானா அடிக்கலையோ. கரெக்ட். இப்போ ஹர்திக் பாண்டியா இடத்துக்கே ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு புது பிளேயர் இருப்பான். சரியா? அவனை எடுத்து அங்க போய் அடிக்கிறான் அடிக்கலங்கிறது வேற இஷ்யூ. ஆனா போய் அடிக்கல அப்படின்னா உடனே ஏன் இவன் எடுக்கலன்னு சொல்லிடுவானுங்க. இது ஒரு காரணமா காமிச்சிருவானுங்க. அதே இவன் எடுத்துட்டான்னு வச்சுக்க அவனுக்கு பிரச்சனையே வராது இல்ல. அதான்டா. இப்ப இன்னொன்னு செலக்டர்ஸ பேசிட்டோம், பிளேயர்ஸ பேசிட்டோம். தலைவர் ஒரே ஒருத்தர் தான் டாக்டர் முக்கச்சாமின்னு எஸ்கேப் ஆகிறது வந்து ராகுல் டிராவிட். எப்படி அவன் இன்னும் கோச்சா கண்டினியூ ஆகிறான்னு எனக்கு புரியல. எப்படி அவன் இன்னும் டீம்ல இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி டீம் ரன் பண்றான்னு தெரியல. தலைவர் 2007 விட்டுட்டு போன லெகசியா அப்படியே கண்டினியூ பண்றாரு. இல்லங்க சார், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு மேட்ச் தானே தோத்துட்டாங்க அவரோட கேப்டன்சில வேர்ல்டு கப்ல. ஒரு மேட்ச் தானே தோத்துட்டாங்க. டே அது ஃபைனல்ரா. ஃபைனல்ல நிறைய பிளண்டர் இருக்கும் ப்ரோ. நம்மால அப்படியே பிரஷர் கண்டர் கிரம்பிள் ஆயிருப்பாப்ல. லைக் தெளிவா தெரியும். லைக் அந்த மேட்ச் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி அட்டாக் பண்ணி ஆடி இருக்கணும். நம்மால வந்து பவுண்டரியில ரன் சேவ் பண்ணிட்டு இருப்பாப்ல. அடிச்சது வெறும் 200 ரன் தான்டா, அதை நீ எப்படினாலும் சேவ் பண்ண முடியாது. நீ அட்டாக் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தாதான்டா உனக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ். ஸ்லிப்பே வச்சிருக்க மாட்டான் ப்ரோ. ஜடேஜாக்கும் குல்தீப்புக்குலாம் லைக் அந்த இடத்துல ஸ்லிப்பே இருக்காது. இவங்களை வந்து சோக்கர்னு சொல்லிடுவானுங்க கடைசியில. இல்ல ப்ரோ, என்னன்னா சிம்பிள். அன்னைக்கு வந்து ஒரு ஃபைட் பேக்குங்கிறதே கிடையாது. அன்னைக்கு இந்தியா ஃபோல்டட் வெரி சூன். அது எல்லாமே நீ கோச்சோட மைண்ட் செட்லயும் இருக்கு. புரியுதுங்களா? கோச்சோட மைண்ட் செட்ல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறாங்க, ஜென்ரலா ராயல் டிராவிட் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஜென்டில்மேன், அவருக்கு இருக்கிற கிரிக்கெட் நாலேஜ் என்ன, அவரோட ட்ரெயின் பண்ணது என்ன. பட் அவரோட ஸ்டாட் நீங்க எடுத்து பாருங்க. நான் தனியா ஒரு ஸ்டாட் போடுறேன். அவர் வந்து இது வரைக்கும் எவ்வளவு ஃபக்கப் பண்ணியிருக்காரு. ஆர்ஆருக்கு போய் என்ன ஃபக்கப் பண்ணியிருக்காரு ஆஸ் அ கேப்டனா, ஆர்சிபிக்கு கேப்டனா என்னென்ன ஃபக்கப் பண்ணியிருக்காரு. விஜய் மல்லையா வந்து திட்டிட்டு போனான் அவனை. சரியா? அவனே ஒரு ஃப்ராடு பைய.
அந்த ஃப்ராடு போய் இவனை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு போனான். பல்பல டீம்கள்ல போய் பல்பல வேலைகள் அவரோட கேப்டன்சியோட லெஜெண்டரி ஒரு ஒரு பீரியட் இருந்துச்சு பாரு இந்தியா டீம்ல. அதுதான்டா இந்தியாவோட பொற்காலம். எப்பா அவரு என்ன பண்ணாரு நடுவுல இவர் எப்படிதான் இந்தியன் டீமுக்கு எனக்கு புரியல. என்ன சொன்னாங்க அண்டர் 19ல நல்லா பண்றாரு, அண்டர் 19 நல்லா பண்ணனால. நீங்க அண்டர் 19 இந்தியாவோட ஹிஸ்டரி எடுத்துப்பாரு, கடந்த 10-15 வருஷமா நீ எடுத்துப்பாரு. ராகுல் டிராவிட் இல்லாம கிடையாது. ராகுல் டிராவிடுக்கு அண்டர் 19 பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. அண்டர் 19ல உன்கும்சந்தே நல்லா பண்ணவன்டா. இல்ல அண்டர் 19 எப்பயுமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா இங்க இருக்க அகாடமிஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்தியால இருக்க அகாடமிஸ் வந்து கிரிக்கெட்டை வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த ட்ரெயின் பண்ணி அவன் அந்த கல்ச்சருக்குள்ள போயிட்டானா வேற லெவல்ல ஸ்க்ரூ போடுவாங்க. அவனை வந்து ஒரு 7-8 வருஷம் அவன் அகாடமி தான் ட்ரெயின் பண்றாங்க. அண்டர் 19ல ஒரு சின்ன பிரீஃப் பீரியட் தான் ஒரு ராகுல் டிராவிட் கூட டிராவல் பண்றான். புரியுதுங்களா? அவன் ஒரு பிரீஃப் பீரியட் தான் டிராவல் பண்றான். மத்தபடி அகாடமிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பிளேயரை வந்து ஃபுல்லா பில்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. ஓகேவா? இப்ப இவன் வந்து ஆஸ் எ ஜென்டில்மேன் அவர் எப்படி ஐயா அவரு அடுத்தது என்ன சொல்றாங்க, அவர் ஒரு ஜென்டில்மேன் ரொம்ப சாஃப்டான கை அப்படி இப்படிங்கிறாங்க. ரிதுமன் சாஹான்னு ஒரு பிளேயர், சரியா? அவன் வந்து எனக்கும் அவன் மேல பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆஸ் அ டெஸ்ட் பிளேயர் பெருசா அவன் பெரிய பிளேயர் கிடையாது. அவன் ஒரு பேட் ஃபார்ம்ல இருக்கான். ஒரு கோச் கிட்ட போயிட்டு ஒரு பிளேயர், சார் என்னோட ஃபியூச்சர் என்ன இப்படி போயிட்டு இருக்கு, எனக்கு ஏதாச்சும் அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு கோச் என்ன சொல்லுவான், அவன் பேட் ஃபார்ம்லேயே இருக்கட்டும் ஒரு கோச் என்ன சொல்லுவான், இல்லப்பா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணு, ட்ரை பண்ணு, டொமஸ்டிக் போய் ஆடு, மேலே வா, இதெல்லாம் உன் மிஸ்டேக், இதெல்லாம் கரெக்ட். ராகுல் டிராவிட் சொன்ன வார்த்தை வந்து நீ ஏன் ரிட்டையர்மெண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது? நல்லா தான்டா சொல்லிக்கிறான். இது ஆனஸ்ட் ஃபீட்பேக். ஆனஸ்ட் ஃபீட்பேக்னா நீ இப்ப ரிட்டையர்மெண்ட் கன்சிடர் பண்றா, நீ கோச்ல இருந்து ஏன் இன்னும் ரிட்டையர்மெண்ட் கன்சிடர் பண்ணல? இத்தனை மோசமா நடந்துச்சு. நியாயமான கேள்விதான். அதாவது ரித்திமான் சாஹாக்கு ரிட்டையர்மெண்ட் சஜஸ்ட் பண்றது நியாயம்னா, ராகுல் டிராவிடுக்கு ரோஹித் சர்மாக்கும் ரிட்டையர்மெண்ட் சஜஸ்ட் பண்றது நியாயம் தான். நீ ரோஹித் சர்மாட்ட போய் இப்ப கேப்டன்சி ரிட்டையர் ஆகும் நீ சொல்ல முடியுமா? உனக்கு அந்த கொட்டை இருக்கா? கொட்டை இருக்கா? கிடையாதுல்ல. ரோஹித்தையும் சொல்ல, விராட்லையும் சொல்ல, சிறப்பா நீங்க 2 பேரும் பெரிய லெஜெண்டரியா இருக்கீங்க, அப்படியே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்க, நான் சகாவுக்கும் இதை தான் வந்து நான் வந்து சஜஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும். இந்தியன் டீம்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இதுல நான் வந்து கவனிச்சப்ப நாம பேசுறப்ப ஒருத்தன் வந்து என்ன சொல்லிட்டான் கமெண்ட்ல, இந்த யூடியூப் சேனல் தான் பாரிசாலன் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டான் நம்மளை பார்த்து. அவன்கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், பானிபூரி கடைகள் அதிகரிச்சு பஜ்ஜி கடையை காணோம், பைலேட்டரல் வின் அதிகமாயிடுச்சு, ஐசிசி டிராஃபியே காணோம். சரியா? நீ நல்லா புரிஞ்சுக்கோ, ஐசிசி கமெண்ட்ரி நான் வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் பாக்குறேன், எப்பயுமே இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் கேட்பேன். எவனுமே வந்து கிரிட்டிக்கலான விஷயத்த பேசவே மாட்டேங்கிறானுங்க, கான்ட்ரவர்ஷியலான விஷயத்த வாயவே திறக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாமே ஹேண்ட் இன் க்ளவ். புரிஞ்சுக்கோ, ஹர்ஷா போக்லே, சஞ்சய் மஞ்சுரேக்கர், ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர், இவனுங்க எல்லாருமே வந்து ஹேண்ட் இன் க்ளவ், இன்க்ளூடிங் ஃபாரின் கமெண்டேட்டர்ஸ் ஹூ கம் இன் இந்தியன் பிராட்காஸ்டிங். புரியுதா? ஹர்ஷா போக்லேவே கிரிட்டிக்கலா பேசினதுதான் அவனை வந்து ரொம்ப வருஷம் அவனை கமெண்ட்ரியே வர விடாம அவனை பிளாக் பண்ணி வச்சிருந்தானுங்க, ஜஸ்ட் ஃபார் ஸ்பீக்கிங் அவுட் இஸ் ஒப்பீனியன். சரியா? சரி, அதை விட்டு இந்த மாதிரி இண்டிபெண்டா ரிவ்யூவர் பேசுறவங்கன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஸ்பேஸ்ல அதுவுமே வந்து அவனுக்கு தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கானுங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின், சீகா, அபினவ் முகுந்த், அட கிரிக்கானந்தான்னு ஒரு சேனல் இருக்கு, சின்ன அவனெல்லாம் நான் ஃபாலோ பண்ண, அவனே வந்து சொம்படிக்கிறான். அவன் எதுக்குன்னா அவனே வந்து கிரிட்டிக்கலா இல்லங்க சார், அது அவங்களோட கான்டாக்ட் இருக்கும். நான் அவங்க ஃபேஸ் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு நம்மளையும் கமெண்ட்ரி கூப்பிடுவாங்க, மேஜர் வந்து ஆல்ரெடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இல்ல பிளேயிங்ல இருக்காங்க, இல்ல நம்மளையும் வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பாஸுங்களுக்கு ஒத்து ஊதுறாங்க. யாரா ஒருத்தன் வாயை திறந்து ஜெய்சா ஏன் இன்னும் பிரசிடண்டா இருக்குன்னு வாயை திறந்து கேட்க முடியுமா? இந்த யூடியூப் ஸ்பேஸ்ல ஒரு ரிவ்யூவர் தில் இருந்தா கேளுங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அவங்களோட பே செக்ல இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்க கேட்கறது ஆக்சுவல், உங்களுக்கு ரியாலிட்டி செக் வேணும்னா ஒரு சிலது நாங்க சொல்றோம், நீ வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணு கேட்கணுங்கிறதுக்காக கிடையாது. பார்ட் ஆஃப் ரியாலிட்டி செக். நீயும் பேசு, நானும் பேசுறேன். இதுல வந்து நீ கதறாத, வேண்டிய பிரசன்டட் வித் த ஃபேக்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், நீ வந்து கதறாத, உன்னோட ஹீரோவை இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நீ கதறாத. நீ கேட்கலாம், நீ சிஎஸ்கே மட்டும் ஒழுங்கா, தோனி மட்டும் ஒழுங்கா, தோனி எல்லாம் இதெல்லாம் பண்ணலையா, தோனிக்கு இதாவது, ஏய் தோனி தான் பண்ணாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நான் பயாஸ்டு, சரியா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தோனி என்ன வேணா பாலிடிக்ஸ் பண்ணிட்டோம்டா, கப் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதான் ப்ரோ, அந்த நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட். அந்த டிஸ்கனெக்ட் எங்க இருக்குன்னா, நீங்க வந்து ரிசல்ட்டா என்ன கன்சிடர் பண்றீங்க? நீங்க சப்போர்ட் பண்ற டீமுக்கு கப்பு வேணுங்கிறதா நீங்க ரிசல்ட்டா கன்சிடர் பண்றீங்க.
ஒரு ஆர்சிபி ஃபேனோ ஒரு ஐசிடி ஃபேனோ விராட் கோலி ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிட்டான் அது எனக்கு போதும் அப்படின்னு அவன் இருக்கான். இல்ல அதுதான் உண்மை. அங்க லெட் மீ ஸ்டாப் யூ தேர். அதாவது ஒருத்தன் சொல்றான் எவ்வளவு செஞ்சுரி ஐசிசில டோர்னமெண்ட்ல அடிச்சு பிரோஜனம் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கும், அது எத்தனை கப் வாங்கினதுன்னு. அது சொன்னது யார் தெரியுமா? ரோஹித் சர்மா. நான் சொல்லல, ரோஹித் சர்மா தான் சொன்னான். சரியா? அவனே 2019ல வெக்ஸ் ஆகி சொன்ன விஷயம். ரிசல்ட்ஸ் தெரியாம ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டான், அதுக்கு போய் ஒரு நல்ல பால் போடுறதுக்கு அவுட் ஆயிருப்பான். ரோஹித் சர்மா சொல்லிருக்கு. இந்த வீடியோட டைட்டில் மட்டும் ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. சுனில் நாராயண சப்போஸ் தமிழ் தெரிஞ்சு பார்த்திருந்தா எப்படா என்ன பத்தி பேசுவீங்க அப்படின்னு எப்படா இந்த டாபிக்ல என்ன பத்தி பேசுவீங்க, டிராவிஸ் கிட்ட பத்தி சொல்லு, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன். நீ ஒரு யங் கேப்டன் டெவலப் பண்ண தயவு செஞ்சு கைகோட டெவலப் பண்ண. அடுத்த ஜெனரேஷன் மூவ் ஆன் ஆகுங்கடா. தயவு செஞ்சு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்டா, 6 மேட்ச் டெவலப் பண்ணிட்டோம்டா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொன்னா கேளுடா. தோனிலாம் ஒரு பயங்கர போல்டான டெசிஷன் எடுத்ததுலாம் இந்த வீரேந்தர் சேவாக் இவனெல்லாம் வந்து டீம்ல தூங்க எது தெரியுமா? ஃபீல்டிங் சரியில்லை, லாங் போய் நிக்க மாட்டேன்னா. சரியா? என்னது லாங் போய் ஃபீல்டிங் நிக்க மாட்டேன், என்னால த்ரோ வரலங்கிற பிரச்சனைனால வீரேந்தர் சேவாக டீம்ல தூக்குனான். அதே தான்டா ரோஹித் சர்மா பண்றான். என்ன எதுக்கு லாங் அனுப்புனீங்கன்னு நீங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஹர்திக் பாண்டியா எல்லாம். அவன் ஒரு அத்லட் தான்டா, அதெல்லாம் பண்ணுண்டா பிளேயிங் லெவன்ல இருந்தா. அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரோஹித் சர்மா லாங் அனுப்பிட்டானாமா, அதுக்கு சோக சாங் போட்டு எடிட் போறானுங்க. டேய் அவன் ஃபீல்டிங் பண்ணி தான்டா. இந்தியன் டீம் இஸ் எவால்விங் ஜஸ்ட் பேக்வர்ட்ஸ், அவ்வளவுதான். திருப்பி அப்படியே கொண்டு போறானுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2027 அப்படியே போய் 1996 அசாருதீன் போய் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. 5 பேர் தான் நிக்கணும், மீதி 6 ஒருத்தன் பவுலிங் போடுவோம், ஒருத்தன் கீப்பிங், 7 பேர் விட்டுரு. சரியா? மீதி 4 பேர் உள்ளதான் இருக்கணும். அதுல ஒருத்தர் ரோஹித் சர்மா உள்ள வை, ஏன் ரெண்டு வெளியே வைக்கிற? கீப்பர் ஆக்கிடலாம்டா, எப்பயுமே உள்ளே நிக்கிட்டு இல்ல அம்பையர் ஆக்கிடலாம். அது எல்லா பாலும் வரும், மும்பையால் தான் ரோஹித் சர்மாவே நிக்க வச்சிடலாம். என்ன சொல்ற? அதெல்லாம் உள்ள 4 பேர் நிக்கிறீங்க தானே, அதுல ஒருத்தர் நின்னுக்கலாம். அதுல நான் ரோஹித் சர்மாவே இதுல கிண்டல் பண்ணல. ரோஹித் சர்மா லாங் ஃபீல்டிங் போய்க்கும். இந்தியன் ஃபேன்ஸோட திங்கிங் எப்படி போகுதுன்னு பாரு. ரோஹித் சர்மா போலன்னு சொல்லியே ரோஹித் சர்மா இமிடியேட்டா போயிட்டான், நானே கேட்டு போயிட்டான். சரியா? அவன் ஏதாச்சும் எதுவும் தெரிவிச்சானே நான் லாங் அனுப்பாதீங்கன்னு, அவன் நல்லா தான் பண்ணுவான் ஃபீல்டிங். இன்டர்நேஷனல் மேட்ச்ல லாங்கல் நிப்பான்டா, மும்பைல போய் லாங்கல் நிக்க ஃபீல்டிங் பண்ண முடியாது. நான் உள்ளதான் நிப்பேன். அவன் சொல்றான் பாக்குதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான். எக்ஸ்பெக்ட் பண்ணாத எவ்வளவு கேட்ச் எல்லாம் வந்து சூப்பரா புடிச்சிருக்கான். அதெல்லாம் கேக்குறது வந்து இந்த பாலா போன ஃபேன்ஸ் தான். ஓ அதான் அது நீங்க கேக்குறது கரெக்ட். ஆனா அதுல எங்க டிஸ்கனெக்ட் இருக்குன்னா, இந்தியன் ஃபேன்ஸ் காலகாலமா அப்படிதான். ஏதோ நடுவுல வந்து ஒரு 6 வருஷம் கப்பு ஜெயிச்சிட்டதுனால நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். 1983ல இருந்து 24 வருஷமா கப் இல்ல, அதுக்கப்புறமா இன்னொரு கப் இல்ல. சோ ஆக்சுவலா பார்த்தா ஆவரேஜ் இந்தியன் ஃபேன் வந்து கரெக்டா தான் பே பண்ணிருக்கான். முன்ன வந்து ஸ்டார் வர்ஷிப்ல சச்சின் இருந்தாரு, இப்ப 2 பேர் இருக்காங்க. சச்சின்னா வந்து அவரு எல்லாருமே ஏசியா கப்ல இருந்து வெளியே வந்ததை பத்தி யோசிக்கல. ஆனா அவர் அன்னைக்கு ஸ்லோவஸ்டா ஒரு 100th செஞ்சுரி போட்டதை எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. டீம் அன்னைக்கு காவு வாங்கிருச்சு, டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே போயிட்டோம், புரியுதுங்களா? பட் அவரோட ஸ்டாட் படிங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டா மாறி இருக்கிறப்போ. அப்படி இருக்கிறப்போ அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க ப்ரோ. இப்ப நம்ம தான் சொல்றேன், இப்ப ஊரை குறை சொல்றேன்ல. நானே தோனி தோக்குற மேட்ச்ல தலை வந்து 2 6 விட்டா நானே உறிஞ்செடுப்பேன், புரியுதுங்களா? புரியுதுங்களா? நம்ம டெல்லி மேட்ச்ல என்னாச்சு? இல்ல அதெல்லாம் கரெக்ட். நம்ம வந்து தோனிக்கு பயஸ்ட், அதெல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் நான் லைக் எதுவுமே சொல்லல. பட் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? லைக் நமக்கு வந்து தேவையான கப்பு வந்து வந்துருச்சு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி இருக்கோம். அவங்க வந்து எதுவுமே வராம அவங்களுக்கு தேவையான எதுவுமே வரல. அந்த பிளேயர் வந்து செஞ்சுரி போடுறான், 50 செஞ்சுரி எடுக்கிறான், ஃபாலோவர் எடுக்கிறான், பணக்காரன் ஆகிறான், ஓகே கூல். இவங்களுக்கு அதுல இருந்து ஏதோ ஆனந்தம் வருது போல. அதுக்கு லைக் அதுதான் டிஃபரன்ஸ் நமக்கும் அவங்களுக்கும். சரி ஓகேடா, பெஸ்ட் செஞ்சுரி என்னடா? அத பத்தி திரும்ப அத பத்தி வருவோம். பட்லர் அடிச்ச செஞ்சுரி. அதாவது ஒரு மரியாதையா சாரி டிராவிஸ் ஹெட், சாரி நரேன், நாங்க பட்லரை பத்தி சொல்லிடுறோம். ஆனா ஒரு இன்னிங்ஸ் ஆனா பாரு, அவன் எவ்வளவு 36 பாலுக்கு நம்ம 45 நம்ம 30 பாலுக்கு 40 இருந்தான்டா. ஒத்த அடிச்சாம் பாரு அடி. அதாவது 6 ஓவருக்கு 96 ரன் வேணும்டா. 6 விக்கெட்டா நம்ம போயிடுச்சு. அப்பால இருந்து அடிக்கிறான், கால்ல வேற அடி. அவனால ரன்னும் ஓட முடியல. சிங்கிள் ஹேண்டா அடிக்கிறான். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் அத அந்த இவன் அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒருத்தன் சப்போர்ட் கொடுத்தான் லைட்டா. அடிச்சான் ப்ரோ. ஒரு ஓவர் போனக்கப்புறம் தனியால நின்னு அடிக்கிறான். கரெக்டா பவுலருக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம தனியால நின்னு அடிக்கிறான்.
இல்ல இப்போ எப்படின்னா தோனி ஒரு சைடு வச்சுப்பானல்ல அந்த மாதிரி ஒரு சைடு வச்சுட்டு அடிச்சான். சூப்பரா ஒண்ணு சொல்றேன். இப்போதைக்கு தோனிக்கு அப்புறம் கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் வந்து ஆவேஷ் கான் தான்டா. 2 லெஜெண்டரி இன்னிங்ஸ்ல ஆனா எப்படி தெரியுமா பாலே பிடிக்காம லெஜெண்டரி இன்னிங்ஸ் ஆடுவான்டா அவன் தான். எனக்கு ஆவேஷ் கான் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கு என்ன சொல்லிருவீங்க, அவன் முஸ்லீம், நீயும் முஸ்லீம், லிங்கலிங்கலிங்கான்றீங்க. சரியா? முஸ்லீம் எல்லாம் பாக்கலடா. இல்லடா நிஜமாலுமே எனக்கு நான் பிடிக்கும். அதுவும் அந்த ஹெல்மெட் தூக்கி அடிச்சான் பத்தி அதெல்லாம் ரொம்ப ரசிச்சேன். பேட்லயும் படல. நீ என்ன ரசிக்கிற? அது கோலியே ரசிச்சா அந்த வீடியோ பார்த்தே இல்லையா? இல்லடா அவன் பேட்லயும் படல. தினேஷ் கார்த்திக் பந்த விட்டுட்டான். அவனோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஆனா அவன் செலிப்ரேட் பண்ணா பாரு அழகா. என்னால மறக்கவே முடியாது அதெல்லாம். அதுவும் அவன் ஃபேஸ் பாரு, அவன் தூங்கும் போது கூட சிரிச்சிட்டே தான் தூங்குவான் போல. அப்படியே ஒரு மாதிரி லவ்விங் ஃபேஸா இருக்கான்டா. அப்படியே வன்மத்தை கக்கிட்டோம். மைண்ட் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி ஆனா ஒரு டைமும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றது சொல்றது ஒரு டாபிக், கடைசியில போய் கடிக்கிறது என்னன்னா ஐசிடி, ஆர்சிபி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட். இன்னைக்கு புதுசா ராகுல் டிராவிட் வந்து வாங்கிட்டு போயிரு. ராகுல் டிராவிட் நான் இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரியே கோலி மேல பெருசா கற்கள் படாம பாத்துக்கிட்டேன். கற்கள் படம் டேய். ஆமா பாரு எனி டே இதுல வந்து எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு ஒரு சீனியர் பிளேயர் எடுத்துட்டு போனா நான் கோலி தான் சொல்லுவேன். என்னைக்குனாலும் ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடுவான்டா. நான் வந்து கலாய்க்கலாம். கோலி கிளட்ச் ஆடி இருக்கான். ஏற்கனவே 2-3 கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடி இருக்கான். பாருங்க நான் வந்து இன்னைக்கு ஏதோ கோலி மேல சில கற்கள் எரியறதுக்கு காரணம் வந்து இப்போ அவன் ஆர்சிபி ஜெர்சில இருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக தான். அவன் என்னைக்கு வந்து ப்ளூ டி ஷர்ட்டா போடுறானோ, அண்ணே நாகராஜ் அண்ணே அப்படின்னு சொல்லி நான் போய் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிடுவேன். சரியா? என்றுமே கோலி ஐ ஹாவ் சோ மச் லவ் ஆன் கோலி. அது எனக்கு கோலியோட ஒரே கிரிட்டிசிசம் வந்து 2020 லைக் தி கேம் ஹஸ் எவால்வ்ட் பியாண்ட் கோலி. அவ்வளவுதான். இல்ல நான் இன்னுமே சொல்றேன், ஈவன் தோ கேம் ஹஸ் எவால்வ்ட், கோலிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கணும் டீம்ல. கோலி வந்து வின் பண்ணுவான்னு நீங்க யோசிக்க கூடாது. கோலி தான் எல்லா மேட்சும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா கொண்டு போய் இருக்கு. கோலிங்கிற ஒரு பேலன்சிங் ஃபேக்டர் வந்து ஒரு டீம்ல இருக்கணும். கரெக்ட். அது வந்து கோலி கரெக்டா ஆடிட்டானா எனக்கு ஓகே. கோலி வந்து எப்போ வந்து அதாவது அந்த ஒரு இந்த பத்ரிநாத் மாதிரி லைக் அந்த ஒரு டக்குன்னு 2-3 விக்கெட் போறப்போ நின்னு ஆங்கர் பண்ற இன்னிங்ஸ் ஆடணும். இல்ல நான் மேட்ச் நல்ல நிலைமையில போயிட்டு இருக்குன்னா அடிக்க ட்ரை பண்ணிட்டு ஒரு 10 பால்ல அடிக்க முடியலன்னா அவுட் ஆயிட்டு போயிடணும். அந்த மாதிரி அவன் ரோல் டிஃபைன்டா மாறிட்டான்னா எனக்கு ஓகே. அவன் 2020ல இருக்கிறது இஸ் ஸ்ட்ரென்த் தான். இல்ல என்னன்னா கோலிக்கு கரெக்டான யங் பார்ட்னரா கொடுங்க. சுப்மன் கில்ல கொடுக்காதீங்க. நல்ல ஒரு யங் பார்ட்னரா கொடுங்க. கோலி மேட்ச் அவனுக்கு 2 பேர் சேர்ந்து கொண்டு போவானுங்க. அதுதான் நடக்கும். சரி ஓகே. பிரசாந்த் தினேஷ் கார்த்திகே எடுத்துட்டு போலாம் போல. நீங்க சீனியர் ஸ்ட்ராட்டஜி எடுத்து போனா தினேஷ் கார்த்திக் வேற வேர்ல்ட் கப் இயர்னா நல்லா ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். அங்க போன இறங்கின உடனே ஐயோ அண்ணா பேட்டிங் மறந்துருச்சுனே போய் பஸ்ல இருந்து இறங்கினோட பேட்டிங் மறந்துருச்சு ப்ரோ அப்படின்றான் டக்குனு. சொன்னாலே எனக்கு அந்த ஒரு மீம் தான் ஞாபகம் வருது. எவனோ வந்து டிகே இஸ் தி ரியல் தலை, டிகே இருந்திருந்தா 2019 செமிஃபைனல் ஜெயிச்சிருப்போம் போனா. நான் அங்கதான் இருந்தேன் ஜானு. அதுதான் சம. இன்னொரு கிரிட்டிசிசம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருக்கு. நீங்க அந்த மீம் போறவங்களாம் இவனுங்க இந்த குட்டி குஞ்சனுக்கு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இவன் டெஸ்ட் மேட்சை பார்த்திருப்பானா, பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி பார்த்திருப்பானா. டேய் ஃபர்ஸ்ட் இவனுங்க ஐபிஎல் கிட்ஸ். டேய் உன் ஏஜ் குட்டி குஞ்சா, ஃபர்ஸ்ட் நீ ஐபிஎல் முழுசா பார்த்திருப்பேடா. ஐபிஎல் 16 வருஷம் ஆகுது, அதை நீ முழுசா பார்த்திருப்பேடா. நாங்கெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல விளையாட்டு செய்திகள் படிச்சு அதுல இருந்து போய் ஸ்கூல்ல பேசுற கேங்கடா நாங்க. அங்க பழைய ஆளுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா. மேட்டர் என்ன தெரியுமா, இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு முட்டு கொடுக்குறவங்க பார்த்தாலே எனக்கு லைக் எப்படி இப்பெல்லாம் முட்டு கொடுக்குறாங்கன்னு தோணும். ஏன்னா லைக் டெஸ்ட் தான் பியூர் கிரிக்கெட். அந்த பியூரிட்டி ஒரு இது கிரியேட் பண்ணிடுவானுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் தான் இல்ல ப்ரோ. நான் கிரிக்கெட் 2020 தான் வேஸ்ட். இல்ல ப்ரோ இன்னுமே கூட நாங்க கூட டெஸ்ட் மேட்சஸ் எல்லாமே நான் பாக்குறேன். சரிங்களா? எல்லா டெஸ்ட் மேட்சஸும் பாக்குறேன். தட் இஸ் a different kind of game. நல்ல கேம் தான். நான் என்ன சொல்றேன், இவனுக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இவனோட ஸ்டார்டம் எவனா கிரிட்டிசைஸ் பண்ணாலே இவன் கிரிக்கெட் தெரியாதவன தான் இருப்பான்னு நினைக்கிறானுங்க. உனக்கு தாண்டா ஆக்சுவலா தெரியல, நீ தாண்டா கிளவுட் ஆஃப் த ஜட்மெண்டா இருக்க. நீ ஐபிஎல்லே கூட முடிச்ச, நீ லீவ் இட் ஓல்டு மேட்சஸ், நீ வந்து இந்தியன் மேட்சஸ், அதர் கண்ட்ரி மேட்சஸ், டொமஸ்டிக் விட்டுரு. நீ ஐபிஎல்லே முழுசா பார்க்காத குட்டி குஞ்சண்டா. அதனாலதான் நீ மீம் போடுற. தினேஷ் கார்த்திக் இருந்திருந்தாருன்னா ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நீ மீம் போடுற. ஏன்னா உனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ வந்து வேலை சப்பிட்டு இருந்திருக்கிற. புரியுதா? நீ வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுட்டு பேசு. டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி பேசுறவங்க எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन தான். அந்த WTCயும் போய் 2 டைம் தோத்துட்டு வந்தாச்சு, அதையும் நம்ம ஜெயிக்கல ப்ரோ. இன்னொன்னு நான் இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு நிறைய பேர் சொல்லாத விஷயம்னா இருக்கிறது மிகப்பெரிய ஸ்கேம்ஸ்டர் யாருன்னா பும்ரா தான்.
அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கரெக்டான நேரத்துல இதுக்கு நான் வந்து ஒரு தனி வீடியோக்கே வரேன் ப்ரோ. ஒரு ஃபுல் 1/2 அன் ஹவர் பேசலாம். ஸ்கேமர் சொல்லி தனியா வீடியோ போடுறேன் சரி இதுல பேசலாம். ஸ்கேமர் தனியா வீடியோ போடுங்க. தலைவர் வேர்ல்ட் கிளாஸ் டாப் ரேட்டிங்ல இருப்பாரு. பவுலர்ல நம்பர் 1 ரேட்டிங்ல இருப்பாரு. கரெக்டா முக்கியமான நேரத்துல அண்ணே பவுலிங் மறந்துருச்சுனே அப்படின்றவாரு டக்குன்னு. வேர்ல்டு கப் WTC ஃபர்ஸ்ட் இதுல சாமி ஒருத்தன் தான் ஒன் சைடா போட்டான் பாவம். நம்மளோட கோலி தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். ஒருத்தனும் கம்பெனி தரல. இன்னொன்னு குட்டி குஞ்சனுங்க இன்னொன்னும் பண்றானுங்க. டெஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசினா தோனி வந்து என்னைக்காச்சும் வந்து 100 பால்ஸ்ல 50 ஆடினது 60 ஆடினதெல்லாம் எடுத்து போடுறானுங்க. இவனுக்கு கிரிக்கெட்டுங்கிறது ஒரு நாலேஜ் இருக்குதா இல்ல ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து பேசுறாங்க புரிய மாட்டேங்குது. தோனி ஆடுற என்ன நீ 5th டவுன் 6th டவுன் ஆடுறாப்ல சில டைம் விக்கெட் கொலாப்ஸ் ஆயிரும். நீ அவர் 100 பால் பிடிக்கிறாருனாலே நீ விக்கெட் கொலாப்ஸ் ஆனதுனாலதான் 100 பால் அவர் பிடிச்சிருக்காரு. 300 பால்ல 100 பால் அவர் பிடிக்கிற நிலம் வந்துருன்னா விக்கெட் கொலாப்ஸ் ஆனதுனாலதான் அவர் இறங்கியிருக்காரு. அப்போ வந்து ஒரு பேசிக் ஸ்கோர் கொண்டு வரணும்னு தான் அவர் ட்ரை பண்ணுவாரு. ஓப்பனிங் ஆடுறவனையும் நீ கீழே இந்த பொசிஷன்ல ஆடுறவனையும் நீ ஒரு 30 for 5 போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு பேசிக் அட்லீஸ்ட் ஒரு 200 கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்து ஒரு டீம் ஆட முடியும். என்ன மேட்ச் என்ன இந்த SRS-ஆ HRS தெரியாது வந்துட்டு டார்ச்சர் பண்றானுங்க. ஒன்னும் புரியல. இதாண்டா செய்யுது நானும் சொல்றேன். ரவீந்திர ஜடேஜாவை திட்டாதீங்கன்னு. வந்து இப்ப நான் என்னால திட்ட முடியல. அன்னைக்கு மட்டும் அந்த தலைவன் அந்த 2 ஷாட் அடிக்கல அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு நான் 1 மணிக்கு அப்படியே படுத்து அப்படியே பைத்தியம் மட்டும் அப்படியே டைம் பார்த்துட்டு அப்படியே படுத்திருந்திருப்பேன். 2 நாள் அப்படியே சன்னி ரைஸ் ஆகி திருப்பி டவுன் ஆகி போயிருந்திருக்கும். நான் இடத்த விட்டு நான் வந்துருக்க மாட்டேன். தலைவன் காப்பாத்தினான் தான். அதே மாதிரிதான் மிச்சம் இப்ப நாங்க பேக் பண்றோம். அதுக்காக என்ன காரணம் நீ புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் வின்னிங் ஷாட் அடிக்கும் போது உனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவன் இவனை போட்டு அடிச்சான். பாகிஸ்தானை போட்டு நொறுக்கணும் நினைக்கிறேன். டாரல் மிச்சர் பாகிஸ்தானை போட்டு நொறுக்கணும். அந்த ஷாட்ல எங்கனா மறந்துட்டானா என்ன? பாகிஸ்தான் பவுலர் எடுக்காம IPL எடுப்பேன்னு அவனத்தை கண்டான். இந்த ஸ்கேமர்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ பேசலாம் ப்ரோ. நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்கானுங்க ப்ரோ. ஸ்கேமர்ஸ் இன்னொன்னு இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமாவே ஒரு சில பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து நான் பேசுறேன். லைக் 2-3 விஷயங்கள் வந்து ஏன் இந்தியன் டீம் வந்து லேட்டரா உருப்படாம போயிருக்குங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். என் மனசுல இருக்க ஆதங்கத்தை வந்து ஃபார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா மக்கள்ல எப்படி திசை திருப்பி இருக்காங்க. ஆனா ஆக்சுவல் பிரச்சனை என்ன இந்தியன் டீம்லங்கிறத பத்தி என்னோட ஒப்பீனியன்ஸை நான் வந்து ஒரு சில விஷயத்துல நான் ஷேர் பண்றேன். அதை தனி வீடியோவா நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து வேற லீக் BBL அனுப்பாம இருக்குது, பிக் பேஷ் லீக்லாம் அனுப்பாம இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய லெட் டவுனா இருக்கு இந்தியன் டீமுக்கு. இது வந்து எப்படி அதுக்கு பின்னாடி இருக்க இவங்க வந்து ஏன் இந்தியன் பிளேயர்ஸை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இந்தியாவுக்குனே இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ IPL-ஓட ரெவென்யூ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதை பத்தி ஒரு தனி வீடியோவா பேசுறேன். இதனாலதான் வந்து இந்தியன் டீம் லேட்டர் ஆன் செனா டீம்ஸ்ட மட்டும் தான் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. நீ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இவெல்லாம் வந்தாதான் இவன் செருப்படி வாங்குறான். யூ ஹவ் டாமினேட்டட் இன் ஏசியன் டீம்ஸ் அண்ட் ஏசியன் கண்டிஷன்ஸ். உன்னால வேற கண்டிஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதெல்லாம் தான் இந்த ஸ்ரீலங்காட்ட போய் ஏசியா கப்ல அடி வாங்கிட்டு வந்த ஞாபகம் இருக்காது. ஒரு டீம் ஆடாது. சரிடா உர்றாது. ராகுல் டிராவிட் கோச்சா இருக்கும்போது பங்களாதேஷ் அடி வாங்கிட்டு நாக் அவுட் ஆகாம இருக்காம சந்தோஷப்படு. இத பத்தி ஒரு ஸ்பெசிபிக் வீடியோ பேசும். அகைன் பாரிசாலன் ஆஃப் கிரிக்கெட். இது பஜ்ஜி பானிபூரி கடைகள் அதிகரிச்சிருச்சு, பஜ்ஜி கடையை காணும். அந்த டாபிக் வந்து நம்ம வந்து அடுத்தது இன்னொரு வீடியோ ஸ்பெசிபிக் வீடியோ பார்க்கலாம். வினோத் முடிச்சுக்கலாமா? பார்த்ததுக்கு நன்றி. கமெண்டில் உங்களோட பொன்னான ஒப்பீனியன்களை இதோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, திட்டுறதுனா தயவு செஞ்சு வினோத்தையும் சேர்த்து திட்டுங்க. ஆனா அவினாசம் மட்டும் திட்டிட்டு போறேன். ஏன்னா வீராட் நல்லா நாக்காடுவாரு. சொல்றேன் இங்கதான் அப்படி பேசுவான். கால் பண்ணி என்கிட்ட பச்சை பச்சையா பேசுவான் கோலியும் ரோஹித்தையும் பத்தி. நான் ரொம்ப டீசெண்டா பேசுறேன். சொல்றேன் கேளுங்க. வினோத்தையும் சேர்த்து திட்டிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.